நாம் நேர்வழிப்படுத்துவதில்லை என்று நாம் 40வது அத்தியாயம் 28வது வசனத்தில் பார்த்தோம். இதனுடைய விளக்கமாக என்னுடைய சிந்தனையில் நான் சொல்கின்றேன். முதலில் வசனத்தை படித்துக் கொள்வோம். பிரவுனின் கூட்டத்தாரில் ஒரு இறை நம்பிக்கையாளர் மறைந்து வைத்திருந்த ஒரு நம்பிக்கை கொண்டவர் கூறினார், என் இறைவன் அல்லாஹ் தான் என்று. ஒரு மனிதர் கூறுவதற்காக அவரை நீங்கள் கொன்று விடுவீர்களா? மேலும் அவர் மெய்யாகவே உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சிகளை உங்களிடம் கொண்டு வந்துள்ளார். எனவே அவர் பொய்யராக இருந்தால் அப்பொய் அவருக்கே ஆகும். ஆனால் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு வாக்களிக்கும் சில உங்களை வந்தடையுமே. அதாவது அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு வாக்களிக்கும் சில உங்களை வந்தடையுமே. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை நேர்வழியில் செலுத்த மாட்டார் என்று, பொய்யர்களை நேர்வழி செலுத்த மாட்டார் என்று கூறியுள்ளார். இதில் நாம் பார்த்தோமேயானால், இந்த வசனத்தின் மைய கருத்தை பார்ப்போமானால், இந்த வசனத்தில் அந்த நபர் தன் நாட்டு மக்களிடம் 2 முக்கிய கேள்விகளை வைக்கின்றார். ஒன்றை பார்த்தோமானால், என் இறைவன் அல்லாஹ் என்று கூறுவதற்காக ஒரு மனிதரை நீங்கள் கொல்லப் போகிறீர்களா? இப்போது நாம் சிந்தனைக்கு வருவோம். ஒருவருடைய கருத்து அல்லது நம்பிக்கை நம்முடைய கருத்திலிருந்து மாறுபடுகிறது என்பதற்காக அவரை ஒடுக்கவோ அல்லது அழிக்கவோ முயல்வது அநீதி. மாற்று திறந்த மனதோடு கருத்துக்களை நாம் அணுக வேண்டும். இரண்டாவதாக அவர் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அவர் பொய்யராக இருந்தால் அந்த பொய் அவரையே சாரும். அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் எச்சரிப்பில் சிலராவது உங்களுக்கு வந்து சம்பவிக்கும் என்று சொல்கின்றார். இதில் நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால், யாராவது ஒரு புதிய கருத்தை சொன்னால் அதை எடுத்தவுடனே கோவப்பட்டு நிராகரித்து விடக்கூடாது. நடுநிலையாக நின்று, ஒருவேளை அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் என்ன செய்வது என்று பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும். இப்படி நாம் சிந்தித்தோமானால் நிச்சயமாக நமக்கு அதிலிருந்து நிச்சயமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்த வசனம் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானது மட்டுமல்ல. நமக்கு ஒரு கருத்து பிடிக்கவில்லை என்றாலும் அதை வன்முறையால் எதிர்கொள்ள கூடாது. எதையும் ஆராய்ந்து நடுநிலையான புத்தியோடு அணுக வேண்டும். எதிரி சொல்லும் கருத்தாக இருந்தாலும் அதில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்று சிந்திப்பதே ஒரு முதிர்ந்த மனிதனின் அடையாளம் என்பதை இந்த வசனம் அழகாக நமக்கு இறைவன் உணர்த்துகின்றான். நன்றி கெட்டவர்களை நிச்சயமாக இறைவன் நேர்வழியில் செலுத்த மாட்டான். அதற்கான அத்தியாயம் 39வது ஆயத்தில் அத்தியாயத்தை பார்த்தோமானால், அறிந்து கொள்வீராக, தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரியது. இன்னும் அவனே அன்றி பாதுகாவலர்களை எடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எங்களை அல்லாஹ்வின் அருகே சமீபமாக கொண்டு செல்வார்கள் என்பதற்காகவே அன்றி நாங்கள் அவர்களை வணங்குவதில்லை. அவர்கள் எதில் வேறுபட்டு கொண்டிருந்தார்களோ அதை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் அவர்களிடையே தீர்ப்பளிப்பான். பொய்யனாக நிராகரித்து கொண்டிருப்பவனை நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது, காஃபிர்களை நிச்சயமாக இறைவன் நேர்வழி செலுத்த மாட்டான். அதே 39வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், அல்லாஹ் மிக அழகான ஹதீசுகளை, அதாவது செய்திகளை கொண்டதாக வேதத்தை இறக்கி அருளினான். ஒன்றுக்கொன்று உண்மையை கொண்டிருப்பதாகவும் திரும்ப திரும்ப தியானிக்க கூடியதாகவும் இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடுகின்றன. பிறகு அவர்களுடைய தோள்கள், இருதயங்கள் அல்லாஹ்வின் நிலைவில் இலகுகின்றன. இதுவே அல்லாஹ்வின் நேர்வழியாகும். இதன் மூலம் தன் நாடியவர்களை அவன் நேர்வழியில் செலுத்துகின்றான். ஆனால் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவருமே கிடையாது. அதாவது இறைவனை பற்றி சொல்ல நிச்சயமாக தோள்கள் சிலிர்த்துவிடும். அவனுடைய படைப்பை பார்த்தால் நிச்சயமாக இப்படி ஒரு படைப்பா என்று நிச்சயமாக நமக்கும் ஒரு பெரிய வியப்பாகத்தான் இருக்கும். நான் பார்த்தேன் என்றால்,
வானத்தை பார்த்தால் அது நிச்சயமாக ஒரு விரிசல் கூட இல்லாமல் தான் இறைவன் படைத்துள்ளான். ஆனால் நாம் கட்டும் வீடுகள் ரூஃப் போட்டுத்தான் கட்டுகிறோம். அந்த ரூஃபில் எவ்வளவு விரிசல்கள் இருக்கின்றன. இது இல்லாமல் கட்டுவது சாத்தியமே கிடையாது. ஆனால் இறைவன் இவ்வளவு அழகாக வானத்தை ஒரு துளி விரிசல் கூட ஒரு ஓட்டை கூட இல்லாமல் அழகாக இறைவன் வானத்தை படைத்திருக்கின்றான். வானம் மட்டுமல்ல, அழகாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தோமானால் எல்லா பொருட்களையும் இறைவன் நிறைந்துள்ளான் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இறைவனுடைய படைப்பை பார்த்தால் அது உங்களுக்கு மெய்சில் இருக்கவே செய்கின்றன. இந்த அத்தியாயம் 39 அத்தியாயத்தை 23வது ஆயத்தை பார்த்தால் நிச்சயமாக அவர்களுடைய தோள்களும் இதயங்களும் அல்லாவின் நினைவிலேயே விலகுகின்றன. அப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் உற்று கவனித்து சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக ஒவ்வொன்றும் இப்போது வானத்தை பார்ப்பீர்கள், பூமியை பார்ப்பீர்கள், எல்லா பொருட்களுமே நீதியை கொண்டே படைக்கப்பட்டது. ஏன் நீதியை கொண்டு படைக்கப்பட்டது? நமக்கான நன்மைக்கான கூலியை தருவதற்காக, நமக்கான தீமைக்கான கூலியை சரியாக தருவதற்காகத்தான் அதெல்லாம் நீதியை கொண்டு படைக்கப்பட்டது. இப்பொழுது நாம் வானத்தை பார்த்தால் செங்கலை வைத்தோ சிமெண்டை வைத்தோ படைத்ததில்லை, நீதியை வைத்து இறைவன் படைத்திருக்கின்றான். நாம் கட்டும் வீடுகளும் அதே போலத்தான், செங்கலையும் சிமெண்டையும் வைத்து கட்டினாலும் அதுவும் நீதியை கொண்டேதான் நிலைத்திருக்கின்றது. அடுத்த ஆயத்தை பார்ப்போம். வழிகேட்டில் விட்டுவிட்டனர். அதே 39வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தை பார்த்தால், அல்லாவே அவனை ஏற்றுக்கொண்டவருக்கு போதுமானவன் அல்லவா? இன்னும் அவனை அல்லாதவர்களை கொண்டு அவர்கள் உம்மை பயமுறுத்துகின்றார்கள். மேலும் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை. அன்றியும் எவரை அல்லாஹ் நேர்வழி நடத்துகின்றானோ அவரை வழிகேட்டில் விடுபவரும் எவரும் இல்லை. அல்லாஹ் யாரையும் மிகைத்தவனாகவும் பழி தீர்ப்பவனாகவும் இல்லையா என்று 37வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். 7வது அத்தியாயம் 186வது ஆயத்தில் இறைவன் எப்படி நேர்வழியில் செலுத்துவதில்லை, யாரை நேர்வழியில் செலுத்துவதில்லை என்று நாம் பார்த்தோமானால் 7வது அத்தியாயம் 186வது வசனத்தில், எவர்கள் அல்லாஹ் தவறான வழியில் விட்டு விடுகின்றானோ அவர்களை நேர்வழியில் செலுத்த எவராலும் முடியாது. அவர்களை தவறான வழியிலேயே தட்டெழியுமாறு விட்டு விடுகின்றான். கண்டிப்பாக இவர்களை இறைவன் நேர்வழி செலுத்த போவது கிடையாது. அடுத்து 13வது அத்தியாயம் 33வது ஆயத்தை பார்ப்போம். 13வது அத்தியாயம் 33வது வசனத்தில், ஒவ்வொருவருக்கும் சம்பாதிக்கும் ஒவ்வொருவரும் கண்காணிப்பவன் அவனல்லவா? அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் இணைகளை ஏற்படுத்துகின்றார்கள். கூறும், அவர்களின் பெயர்களை கூறுங்கள். அல்லது பூமியில் உள்ள அவன் அறியாதவற்றையா நீங்கள் அவனுக்கு அறிவிக்கிறீர்கள்? அல்லது வெறும் வார்த்தைகள் தானா என்று. அப்படியல்ல, நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சிகள் அழகாக காட்டப்படுகின்றன, அழகாக காட்டப்பட்டுள்ளன. நேர்வழியிலிருந்து அவர்கள் தடுக்கப்பட்டும் விட்டார்கள். எவரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவர் எவரும் இல்லை. இதுதான் இறைவன் சொல்கின்றார். துரோகிகள் என்று பார்த்தால் அத்தியாயம் 12 வசனம் 52 பார்த்தோமானால் துரோகிகளுக்கு நிச்சயமாக இறைவன் நேர்வழி செலுத்துவதில்லை. 52வது வசனம், இதன் காரணமாக நிச்சயமாக அவர் இல்லாத போது அவர்களுக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதை அவர் அறிந்து கொள்வதுடன் நிச்சயமாக அல்லாஹ் துரோகிகளின் சதியை நடைபெற விடுவதில்லை என்பதை